அவன் அனில் ஃபேனு உட்காந்து படத்தை பற்றி குறை சொல்லி பேசிக்கிறானுங்க பைத்தியக்கார பசங்க. ஒரு படம் நான் முதல்ல நாள் ஞாபகம் வச்சுக்க, வெறும் ரஜினி, கமல், அஜித், விஜய் இல்லைப்பா. எவ்வளோ டெக்னீஷியன் வேலை செய்கிறான். ஒரு லோகேஷ் ஒருத்தர் வேலை செஞ்சார்னா அவர் பின்னாடி 1000 பேர் வேலை செய்கிறான். 1000 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. பைத்தியக்கார மாதிரி வந்து பேசிக்கிறானுங்க ஒவ்வொருத்தரும். சத்தியமாக சொல்கிறேன், விஜயோட படத்துக்கு வந்து நான் இது மாதிரிலாம் தப்பாக பேச மாட்டேன். படம் நல்லா இருந்தால் சொல்லிட்டு போவேன், நல்லா இருந்தால் சைலண்டாக போயிடுவேன். இது மாதிரி பேசுகிறானுங்க. ட்விட்டர்ல கூட படம் வந்து ஏங்க இது மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்துங்க. படம் சூப்பரா இருக்குங்க. பிரச்சனை என்னோட பிரச்சனை எல்லாம் கேளுங்கப்பா. நான் தலைவருக்காக வெறித்தனமா வந்தேன்ப்பா. படம் நல்லா இல்லப்பா. ஏன்னா சின்ன பிடிக்கல, படம் சுத்தமா பிடிக்கலப்பா. எனக்கு கண்டென்ட் எதுவும் கதையும் இல்லப்பா. ஓகேவா, நான் அதை சொல்லும் போது எனக்கு ஒரு ரஜினி ரசிகர் வந்து அசிசமா ஆபாசமா பேசி படமே பார்க்கறதே கிடையாதுங்க. சில பேர் இப்போ சும்மா தியேட்டருக்கு வராங்க, உள்ள படுத்து போறதே கிடையாது. சும்மா இங்க இருந்துட்டு படம் பார்க்காம படம் போகுன்னு சொல்லுவாங்க. ஏதோ அவங்க வேலையை சொல்லுவாங்க. அவர் இல்லைங்க, அவர்ல நிறைய பேர் வராங்க. படம் பிரமாதமான படம். ஏங்க பாதி பேர் போதையில, பாதி பேர் குடிச்சிருக்காங்க படத்துக்கு. படம் நீங்க ஃபுல் போதை பிரதர், நீங்க பாருங்க. அதுக்கு இல்ல நான் சொல்லுங்க. படம் அற்புதமான படம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிவ்யூமா இது. ஏங்க ஜெயலோட வேற ஒரு படங்க அது. ஜெயலோட 100 மடங்கு பெட்டர் இந்த படம். அப்படினா கண்டென்ட் கதையே இல்லையா பிரதர்? நீ போதையில படம் பார்த்து புதிய படம் இப்போதானே நான் இங்க பார்க்கவே இல்லை. நான் வெளியில வந்து பார்த்தேன். சொல்றேன், நீ படமே பார்க்காம நின்னு பேசிங்கற. உள்ள படம் வந்து பாத்தியா நீ? பார்த்தேன். இந்த படம் பார்க்காம பேசிங்கற. டிக்கெட் இருக்குனா நீ உள்ளே வரல, சும்மா சொல்றீங்க. நான் இங்க பாறேன், நான் அங்க பார்த்தேன், நான் இங்க பாறேன். உன்ன எல்லா ஷோலயும் பார்த்தேன். இது உங்க வேலை தான். எல்லா எவ்வளவு வெறுத்தமா தெரியுமா உனக்கு? எவ்வளவு வெறுத்தமா தெரியுமா? என்னன்னா கதை வந்து சரினா? என்னன்னா கதை வந்து? கதை என்னன்னா? இதுமே சிம்பிள். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை தெரியுமா இல்லையா? அதெல்லாம் விடுங்க. கதை என்ன? தம்பி அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு இந்தியாவோட பெரிய மேகசின். சரியா? அந்த மேகசின்ல வந்து 3.5 ரேட்டிங் போட்டுருக்கான். சரி, அவன் புத்திசாலியா நீ புத்திசாலியா? நான் புத்திசாலி இல்லனா? ஓகேவா, 3.5 ரேட்டிங் பாத்தீங்களா? அந்த ரேட்டிங்ல படத்துல என்ன இருந்துது? ஏங்க எண்ட் ஆஃப் ரேட்டிங் தான் கணக்குங்க. எண்ட் ஆஃப் ரேட்டிங் கணக்கு என்ன பாத்தீங்க? அந்த ரேட்டிங் ஒர்த் என்னது தம்பி? 3.5 னா படம் ஹிட். நோ அது நோ, நீங்க அந்த 3.5 இல்லீங்க. கூலில என்ன பாத்தீங்க? பேர் கேட்டா பேருக்கு பதில் சொல்லு. நீ சும்மா மாத்தி பேசுறீங்க. என்ன பாத்தீங்க? அது சொல்லலாம். கூலி வந்து ஆக்ஷன் படத்துல வந்து ஆக்ஷன் இருக்கு. சரிங்களா? ஓகே, ஆக்ஷன் இருக்கு. கேமியோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேமியோ. உபேந்திராவோட ஸ்டண்ட் சீன் பாருங்க. உபேந்திரா சீன் பக்காவா இருக்கு. உபேந்திரா ஷோபின் மாதிரி வில்லன் உங்களால பார்க்கவே முடியாது. நாகார்ஜுனா அவ்வளோ ஸ்டைல். அமீர் கானோட கேமியோ அவ்வளோ கேஷுவலா வருவாரு, கேஷுவலா பேசிட்டு போவாரு. ஸ்ருதி ஹாசனோட பெஸ்ட் ஆக்டிங் இதுல. அனிருத் பிஜிஎம் வந்து அட்டகாசமா இருக்கு. 50th ஆஃப் ரஜினிசம் அட்டகாசமான படங்க. சின்ன பசங்க பேசுனா இருப்பாங்க, ஏன்னா அவங்க வயிற்றுச்சல் பாவம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 50 கோடி படம் தலைவர், 100 படம் தலைவர், 300 கோடி தலைவர், 600 தலைவர், 800 தலைவர், 1000 தலைவர். சில பசங்க பாவங்க இப்போ தான் வயசுக்கே வந்துருக்காங்க. சொல்ல போனால் அவங்க சும்மா இப்போ தான் பேசினே இருப்பாங்க. எல்லாம் வயிற்றுச்சல் ஓதுறது வந்து ஓடின்னு தான் இருக்கும். அது பல பேர் படத்தை பார்க்காம இப்படி தான் பேசுவாங்க. பார்த்துட்டு பேசணும். ரெண்டாவது, இந்த சேனலுக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நெகட்டிவிட்டி போடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் செக் பண்ணிட்டு போடுங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவோட மிகப்பெரிய இது மேகசின். அவன் 3.5 போட அவனும் முட்டாள சொல்ல போனான் கிடையாதுல்ல. இட்ஸ் 150 ஓல்ட் கம்பெனி. அது அதாவது ஃபீட்பேக் எடுங்க, தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் மட்டும் தான் படமே சொல்ல போனால் உங்களுக்கு. மோனிகா சாங் மட்டும் கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது ஆக்ஷன் ஃபிலிம் சொல்ல போனாங்க. வந்து இது ஆக்ஷன் ஃபிலிம். இந்த மாதிரி சின்ன பசங்க யாரா வருவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு பொண்ணை பார்த்து இந்த பாட்டு போடுவாங்க. அவ்வளோதான் சொல்ல போனாங்க. சின்ன பசங்க, வயசுக்கு இந்த பசங்க, வயசுக்கு வர போகிற பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பாட்டு கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி தான் சொல்ல போனாங்க. தரமான படம். 50 ஆஃப் ரஜினிசம். ஒரு தலைவர் எப்பவுமே அவர் தான். ரெக்கார்ட் மேக்கரும் அவர் தான், ரெக்கார்ட் பிரேக்கர் அவர் தாங்க. உன் பாயிண்ட் ஆஃப் சொல்லுதல்ல என்ன தெளிவா நான் ஓப்பனா சொல்றேன். தலைவருக்காக வெறித்தனமா வந்த தெளிவா வெறித்தனமா படம் இருக்கணும். கூலி டைட்டிலுக்கும் தலைவருக்கும் ரொம்ப சூட் ஆகும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி மெயினான கண்டா கொடுத்து நார்மலா படம் இருந்தாலே வைபா வெறித்தனமா போயிருக்கும். இவரு லோகேஷ்ல கதையே கிடையாது. அவர் வந்து சும்மா அந்த ஆக்ஷன் வச்சே ஓட்டுறாரு. அப்புறம் வந்து அந்த போதை பழக்கம் இதை வச்சே ஓட்டுறாரு. தலைவரை நீங்க நார்மலா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா இருந்தாலே சூப்பரா இருந்திருக்கும். நீங்க பேசுறப்ப போதை இல்ல ஓகே, பட் அவர் எத்தனை போனது எப்படி போனாரு? ட்ரக் பத்தியே கிடையாது. இல்ல ட்ரக் பத்தி பேசுறாரு. சரி, அப்ப பீடி பார்க்க தான் பேசுவாங்க. பீடி என்னதுனா படத்துல வந்து ட்ரக் பத்தி வரதே கிடையாது. சரி, நான் பீடி என்னதுனா? ஆனா வந்து ஏங்க பீடி வேற ட்ரக் தம்பி, ஆம்பளை வேற பொம்பளை வேற, பீடி வேற கஞ்சா வேற. ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் he never speaks about drugs at all first of all. சரி ஓகே, ஏங்க இவரை பத்தி நல்லா போடுங்க, கண்டென்ட் காசும் போடுங்க. படம் கண்டென்ட் எல்லாம் சொல்லுங்க. பேசிங்கறாரு எப்படி
படத்துல ட்ரக் வராது சீனை பத்தி பேசுங்கிறாரு. அது நீங்க அப்படியே போட்டே அப்படியே இருங்கன்னு சொல்ல போறீங்க. ஆக்சுவலா நான் படம் பார்த்து தான் வரேன். டிக்கெட் இருக்கு என்கிட்ட. ஓகேவா? டிக்கெட் கிடைக்குங்க. இல்ல டிக்கெட் நான் படம் சத்தியமா பார்த்து தான் வரேன். பேச தம்பி. ஓகேவா? எங்கதல படம் பார்த்தேன்? எங்க படம் பார்த்தேன்? நான் வந்து சங்கம் தேட்டர்ல படம் பார்த்தேன். சங்கம் தேட்டர்ல படம் பார்த்தேன். ஓகேவா? படம் பார்த்துட்டு வராங்க. ஓகேவா? படத்துல படத்துல வந்து 9 மணிக்கு படம் போட்டா இப்பதான் படம் விட்டுருக்கோம். ஆமா. அதுக்குள்ள வந்து நிக்கிறாரு. எப்படி மடி பறந்து வராரு அப்படியே. நாங்க பறந்து வந்தோம். எஸ்டில வந்தோம். எஸ்டி போயிடலாம். சும்மாங்க. நீ சங்கம்ல போட்ட படம் 9 படம் போட்டான். சரிங்களா? 9 படம் போட்டான். 9 ஓகே 9 போட்டாங்களா? சங்கம் டிராபிக் தாண்டி இங்க வந்து நீங்க படம் பாத்தீங்களா நீங்க? ஆமாடா. ஏய் வண்டி ஓட்ட வாங்கடா டேய். தம்பி ஏய் வாடா. போய் சொல்லு. இன்னும் சொல்ல கூடாதுப்பா. இங்க வந்தா நம்ம வண்டி ஓட்டணும் வந்தோம். எனக்கு படம் பார்த்தோம். ஓகேவா? உண்மையா சொல்றேன். படம் வந்து லியோ அளவுக்கு இல்ல. இப்ப புரியுதா யாருன்னு? லியோ அளவுக்கு இல்ல. நான் வந்து ஓகேங்களா? யாரு? லியோ ஒண்ணும் இல்ல. லியோ ஒண்ணு இல்ல. ஓகே. லியோ கம்மி தான் ப்ரோ. இருக்கு. லியோ கம்மி தான். தம்பி ப்ரோ லியோ கம்மி தான் ப்ரோ. ப்ரோ உண்மையா சொல்றேன். சத்தியமா தலைவர்காக வந்தேன். லியோ வந்து தம்பி இதெல்லாம் வந்து காக்கா அப்படி ப்ரோ சத்தியமா நான் தலைவர்காக தான் ப்ரோ வந்தேன். ஓகேவா? தலைவர் ஸ்மார்ட்டா இருக்காரு. கதை இல்ல ப்ரோ. கதை இல்ல ப்ரோ படத்துல. படத்துல கதை இல்ல ப்ரோ. அப்படி இல்ல. அண்ணா எங்க ப்ரோ வந்தது கதை? சொல்லிடலாம். இருங்க. லியோல எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு என்ன லியோ இல்ல. இல்ல தானே? லியோ ஆவரேஜ் தான். ஆவரேஜ் தானங்க. ஆவரேஜ் தான். அதாவது மொக்க படம் சொல்றேங்க. நல்லா இருக்கு. கைதி கம்பேர் பண்ணும்போது லியோ ஆவரேஜ் தான். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லங்க. ஆனா நல்லா இருக்கு. ஓகே. அது அது கூட இல்ல. சும்மா பேசாத. நீ இப்ப யாரு? விஜயோட சும்மா fan நீ. சும்மா உனக்கு பேசணும். விஜய் fan இல்ல நான். அப்ப லியோ பத்தி பேசுறேன்னா லியோ பத்தி பேச அவசியம் இல்ல. சம்பந்தமே கிடையாது. கண்டிப்பா பெட்டர் படம் இது. பெட்டர் படம் தாங்க. ஜெயலலிதாவோட பெட்டர் படம் தான் இது. 100% கிளைமாக்ஸ் பாருயா 20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் பரதா ஃபிளாஷ்பேக் இல்லனா? ஏப்பா நீ படம் வேண்டி பார்க்கலப்பா நீ. நோ பக்கம் நீ பேசிக்கிறே நீ. ஃபிளாஷ்பேக் படம் பார்த்தேன். சும்மா சண்டை போற மாதிரி பஸ்ல அடிக்கிற மாதிரி அவதான ஸ்பெல்லிங் தெரியும். அவதான ஃபிளாஷ்பேக் தெரியுமா உனக்கு? தெரியாம பேசிக்கிறே நீ. ஃபிளாஷ்பேக்ல பாரு அது அமீர் சும்மா நாலு பேர் சண்டை போற மாதிரி அவதான காட்டாங்க. அப்புறம் பீடி குண்டிற மாதிரி அவதான இல்ல இப்போ என்ன சொல்றதல்ல லியோ அளவுக்கு இல்லையா? லியோ தான் ஓபனா பெஸ்ட். சொல்றேன். ஆனா ரஜினி ஃபேன்ஸ் அப்படி சொல்லி பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அதாவது தலைவர் 26 எலெக்ஷன்ல வந்து விஜய் வந்து படுதோல் விஜய் அடைவாரு. ஏன்னா நிறைய பேர் விஜய் படம் நல்லா இல்ல. படம் நல்லா லியோ பத்தி எதுக்கு பேசுற பண்ணி? இந்த படத்தை பத்தி பேசு. கம்பேர் பண்ணுவாங்க. யாரா நீ ஏன் அத பத்தி பேசுற? இந்த படத்தை பத்தி சொல்லுங்க. அந்த படத்தை பேசுறீ. இந்த படத்தை பிடிக்கலையா? இந்த படத்தை ஒருத்தர் வந்தாரு. கிட்ட வந்து அசிஸ்மா பேசி போ சொல்றேன். சரி அது அவர் ரஜினி ஃபேன் தான். அது ஒத்துக்கிறீங்களா? எப்பா நீ போதல பேசுறப்ப வந்து நீ நோ அதுக்குன்னு இல்ல. அவர் அசிஸ் நான் தெளிவா பேசுறேன். தெளிவா பேசுறேன். அவர் வந்து தெளிவா பேசுறாரு. ஆனா அசிஸ்மா பேசுறாரு. அந்த லேடி உனக்கு வீடியோ எடுத்தாங்க. அந்த லேடி ரெக்கார்ட் இருக்குது எல்லா வீடியோ. அந்த லேடி உனக்கு வீடியோ எடுத்தாங்க. வீடியோ எடுத்தாங்க. லேடி சொல்ல. இன்னொருத்தர் வந்து அசிஸ்மா பேசுறாரு. ஏன் நியூஸ் சேனல்ப்பா. தெளிவா நீ எத்தல எல்லாமே ப்ரூஃப். ப்ரூஃப் பாட்டுமே. நான் தனியாளா பாருங்க மொத்தமா சேர்க்காதீங்க. ரஜினி ஃபேன் மொத்தமா சேர்க்காதீங்க. தனியா ஒருத்தர் சொன்னாரு. அவர் தனியா பேசுறாரு. சரி என்ன அதான் பேசுறீங்க. அத கம்பேர் பண்ணுங்க. ஏன்னா அவர் திட்டல வந்து பேசுறாரு. கம்பேர் பண்ணுமா? அதான் தனியா அவரை பத்தி பேசிக்கோங்கன்ற. அவர் போயிட்டாரு. அது போயிட்டாருன்னா நீங்க கிளம்பி போங்க. உண்மையா சொல்ல ப்ரோ ஜெயிலர் அளவுக்கு லியோ அளவுக்கு படம் கிடையாது. இல்ல ஜெயிலரோட படம் சூப்பரா இருக்கு. 100 ஜெயிலருக்கு படம் சூப்பரா இருக்கு. 100 படம் உண்மையாவே நல்லா இருக்கு. 100 ஜெயிலர் 100 பாஷா. எப்படி? நல்லா தான் இருக்கு படம். 100 ஜெயிலர் 100 பாஷா 1 லட்சம் லியோ. படம் நல்லா இருந்தா ஆதரிங்க. படம் நல்லா இருந்தா சொல்லுங்க. அவ்வளவுதான். மெச்சூரிட்டி அவங்களுக்கு இல்லையா ப்ரோ? நீங்க மெச்சூரா இருக்கீங்க. நான் வந்து அது ஒவ்வொருத்தரா புரிஞ்சுக்கணுங்க. செல்ஃபா புரிஞ்சுக்கணும். செல்ஃபா ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க அன்னைக்கு தெரியுங்க.